நமஸ்காரமாகட்டும் புத்த ரத்னத்திற்கு என்றென்றும் புத்தயரை சரணடைவேன். நமஸ்காரமாகட்டும் தம்ம ரத்னத்திற்கு என்றென்றும் சத்தர்மத்தை சரணடைவேன். நமஸ்காரமாகட்டும் சங்க ரத்னத்திற்கு என்றென்றும் சங்கயரை சரணடைவேன். நமஸ்காரமாகட்டும் மனிதருக்கும் என்றென்றும் மனிதரை சரணடைவேன். சாது சாது சாது. முனிவர்களே, புத்த பகவான் மொழிந்தார், சிறப்புவாசி புரிசோ தூரத்தோ சொத்தி மாகதான். ಚಿರಪ್ಪವಾಸಿ ಪುರಿಸ ದೂರತೋ ಸೊತ್ತಿ ಮಾಗತಾಂ ಜ್ಞಾತಿಮಿತ್ತಾ ಸುಹಜ್ಜಾಚ ಅಭಿನಂದಂತಿ ಆಗತಾಂ ತಥೇವ ಕಥ ಪುಣ್ಯಂಪಿ ಅಸ್ಮಾ ಲೋಕ ಪರಂಗತಾಂ ಪುಣ್ಯಾನಿ ಪತಿಗನ್ನಾತಿ பியம் ஞாத்திங்க ஆகத்தான். ரெண்டு செய்யுள்கள் மிகவும் அழகான மிக முக்கியமான இரண்டு செய்யுள்கள். இது ரெண்டு இடங்களில் இருப்பதை பற்றி எனக்கு ஞாபகம் இருக்கு. அங்கே வந்து புத்தகன் மொழிகிறார், சிறப்புவாசி புரிசம் தூரத்தோ சொத்தி மாகத்தாம் ஞாத்திமித்தா சுஹஜாச்ச அபிநந்தந்தி ஆகத்தாம். தூர பிரதேசத்தில் இருந்து மிகவும் தொலைவில் இருந்து யார் சரி வரும்போது நீண்ட காலத்துக்கு பிறகு சிறப்புவாசி புரிசம் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மனிதன் வரும்போது உறவினர்கள் அதே போல நண்பர்கள் அவரை வரவேற்கிறார்கள். தத்தைவ கத புண்ணியம்பி அஸ்மா லோகா பரங்கதான். அதே போலதான் செய்த புண்ணியங்கள் மனிதன் இறந்துவிட்ட பிறகு மறுமையில் அவரை வரவேற்கிறது. அதுதான் புண்ணியத்தில் இயல்பு. நாம் இறந்துவிடும் போது நாம் இங்கிருந்து ஏதாவது வேறொரு நாட்டுக்கு போகும்போது அங்கே உறவினர்கள் நண்பர்கள் இருந்தால் அவர்கள் வரவேற்கிறார்கள். அதே போல இறந்துவிட்ட பிறகு என்ன நடக்கும்? புண்ணியம் செய்திருந்தால் அந்த புண்ணியத்தால் எங்களை வரவேற்கும். அதுதான் சாதாரண இயல்பு. புண்ணியத்தால் எங்களை வரவேற்றினால் எப்படி நடக்கும்? இறந்துவிட்ட பிறகு அவரை சொர்க்க உலகத்துக்கு எடுத்து செல்வதுதான் புண்ணியத்தில் இயல்பு. அங்கிருக்கும் சுகங்களை பெற்று தருவதுதான் புண்ணியத்தில் இயல்பு. அதனால் புத்தகன் மொழிந்திருக்கிறார், புண்ணியம் ஜே புரிசோ கைரா தேத குணப்புண. மனிதன் புரிசன் ஒரு புண்ணியம் செய்த பிறகு அந்த புண்ணியம் திரும்பி திரும்பி செய்து கொள்ளுங்க, திரும்பி திரும்பி செய்து கொள்ளுங்க. தாமி சந்தம் கைராத்து சுகோ புண்ணிய சுவச்சியோ. அந்த புண்ணியத்துக்கு விருப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. என் காரணம் சுகோ புண்ணிய சுவச்சியோ, புண்ணியத்துக்கு தான் சுகம் எனப்படும். சுகம் என்று சொல்லுவது புண்ணியத்துக்கு இன்னும் ஒரு சொல். அதனால் நாம் இறந்துவிட்ட பிறகு மறுமையில் எங்களை வரவேற்பதற்கு அப்படியான புண்ணிய செயல்கள் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும்.
புண்ணியம் கர்மங்கள் சேகரித்து கொண்டு இருக்க வேணும். அதுதான் புண்ணியம் எங்களுக்கு பெற்று தரும் சுகம். அதே போலதான் நினைவு கொள்ளுங்கள், புண்ணியம் ஏராளமாக செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கும்? இறந்துவிட்ட பிறகு பாவம்தான் எங்களை வரவேற்கும். புண்ணியம் வராவிட்டால் பாவம்தான் இருக்கிறது. அப்போது என்ன நடக்கும்? பாவம் எங்களை வரவேற்றினால் எப்படி நடக்கும்? நரக உலகங்களுக்கு தான் எடுத்து செல்லும். அங்கிருக்கும் துக்கங்களை தருவதுதான் பாவத்தில் இயல்பு. அதனால் பாவம் ஒருபோதும் செய்யக்கூடாது. புத்தகன் ஒளிந்திருக்கிறார், பாபம் சே புரிசோ கைரா நதான் கைரா புனா. மனிதன் ஒரு பாவம் செய்த பிறகு அதை திரும்பி திரும்பி செய்ய வேண்டாம். நதான் விசாந்தான் கைராது, அந்த பாவத்துக்கு விருப்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பாப சோச்சியோ, பாவத்துக்கு தான் துக்கம் என்று சொல்லுவோம். அதனால் பாவம் செய்யறது கொள்ளக்கூடாது. சிறிய விஷயங்கள், சில நேரம் சிறிய விஷயங்கள் இருக்கிறது பாவம் சேரும். அப்படியான சிறிய சிறிய விஷயங்களை கூட செய்யாமல் இருக்க வேணும். அதுதான் இந்த தாமபதத்தில் இந்த செய்திகள் இருக்கிறது. அதனால் இப்படித்தான் நாம் நடக்க வேணும். தூபி பூஜை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து இதற்கு முதலிலும் நான் உங்களுக்கு சொல்லி தந்த ஒரு விமான வஸ்து கதையை தான் சொல்ல போறேன். அதுதான் பீத்த விமான வஸ்து. ஞாபகத்தில் இருக்குதானே? பீத்த விமான வஸ்து. பீத்த இந்த மஞ்சள் நிறம், அழகான மஞ்சள் நிறம். அது பொன் நிறத்துக்கு கிட்ட தான் இருக்கிறது. சாதாரண மஞ்சள் நிறம் அல்ல. பீத்த விமான, அதாவது விமானம் நான் சொல்லியிருக்கிறேன், தேவர்களுடைய மாளிகைகளுக்கு தான் விமானம் என்று சொல்லுவோம். வஸ்து கதை, பாலிமொழியாக விமான கதைகள், அதாவது தேவ மாளிகைகளை பற்றி கதைகள். பீத்த விமானம் என்று சொல்வதற்கு காரணம் தான் அந்த விமானத்தில், அந்த மாளிகையில் நிறைய விஷயங்கள் பீத்த நிறத்தால் தான் இருக்கிறது, பொன் நிறத்தால் தான் கிடைத்திருக்கிறது. இங்கே கதை நான் சொல்வேன். ஒரு முறை புத்த பகவான் அப்போது பரிநிபானம் அடைந்திருக்கும் போது ராஜகா எனும் நகரத்தில் அஜாசத்த மன்னால் கட்டப்பட்ட ஒரு தூபி இருந்தது. அந்த தூபியை கண்டு தூபிக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து ஒரு பெண் மலர்களை தேடினார். மலர்கள் சாதாரண, உங்களுக்கு தெரியும், பெரிய நகரங்களில் கோடிக்கணக்கான ஜனத்தொகை இருக்கும் நகரங்களில் மலர்கள் இந்த கிராமங்களில் போல பெற்றுக்கொள்ள முடியாது, பணம் வேண்டும். அவளுக்கு அப்படியான பூக்கள் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதனால் ஒரு பீர்க்கங்காய் கொடி இருந்த இடத்துக்கு போன பிறகு அங்கிருந்த இந்த கொடியில் இருந்து விழுந்த 4 மலர்கள் கிடைத்தது. அவை எடுத்துக்கொண்டு அவள் புத்த பகவானுக்கு தூபிக்கு பூஜை பண்ண வேண்டும் என்று அந்த மனப்பான்மையுடன் போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போது இவருக்கு புத்த பகவானுடைய திருவுடல் ஞாபகத்துக்கு வந்தது. புத்த பகவான் காண்டிருக்கும் ஒரு பெண். புத்த பகவான் அப்போது பரிநிபானம் அடைந்து நீண்ட காலம் ஆகவே இல்லை, சிறிய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். பிறகு இவள் புத்த பகவானுடைய அந்த திரு உருவத்தினை பற்றி சிந்திக்கும் போது பெரிய மகிழ்ச்சி மனதுக்கு உருவாகியது. அவர் செல்லும் போது
அந்த காலத்தில் இருந்தொரு விஷயம்தான் இந்த மாடுகள் கொத்தி மனிதர்கள் இறந்துவிடும் சம்பவங்கள் இருந்தது. இந்த தர்மத்தில் அப்படியான சம்பவங்களை பற்றி இருக்கிறது. அப்படியான ஒரு சம்பவம் தான் இங்கேயும் நடந்திருக்கிறது. பிறகு இவர் போகும்போது ஒரு பெண் மாடு ஓடி வந்தது இவருக்கு தெரியவில்லை. இவர் அந்த புத்த பகவானை பற்றி சிந்தித்து கொண்டு மகிழ்ச்சியுடன் தூபிக்குவை பூஜை செய்கிறேன் என்று 4 பீர்க்கங்காய் மலர்களை எடுத்து சென்று கொண்டு இருந்தார். பெண் மாடு வந்து குத்தியது இவருக்கு. இவர் அந்த இடத்தில் வீசிவிட்டு அங்கு விழுந்து இறந்து விட்டார். அந்த யோசனை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. அதுக்கு முன் இறந்து விட்டார். ஆனால் பாருங்க, இந்த புத்த பகவானுடைய தூவி பூஜைகளின் மகிமையை பற்றி அவருக்கு மறு உலகத்துக்கு அவரை வரவேற்பதற்கு இந்த புண்ணியம் வந்தது. வந்துவிட்டு இவரை எடுத்து சென்று தாவதீஸ் எனும் தெய்வ உலகத்தில் ஒரு தேவதையாக பிறக்க செய்தது புண்ணியம். சாதாரண தேவதையாக அல்ல. இவர் பிறந்ததோ மிகவும் சமூக அந்தஸ்து மிகுந்த தேஜஸ் மிகுந்த ஒரு தேவதையாக. அந்த நேரத்தில் சக்ர தேவேந்திரன் அந்த தாவதீஸ் எனும் தேவ உலகத்தில் தலைவர் அரசன். அவர் 2 கோடிக்கு அதிகமான தேவ படைகளோடு வாண்டியுடன் தன்னுடைய பூங்காவுக்கு மகிழ்ச்சி அடைய போய்கொண்டிருந்த நேரம். அந்த கூட்டத்தில் தான் தேவேந்திரனுடைய கூட்டத்தில் தான் இவர் பிறந்தார். அந்த கூட்டத்தில் இருக்கும் ஏனைய தேஜஸ் மிகுந்த தேவதைகளுடைய தேஜஸ் தாண்டி இவர் ஜொலித்தார். பிறகு முன்னே சென்று கொண்டிருந்த தேவேந்திரன் கூட இதை அறிந்து கொண்டு திரும்பி வந்து இவரிடம் கேட்டார். பத்தா வந்து சுந்தரி போல ஒரு சொல். பத்தா, நீங்க இவ்வாறான சுகபோகங்களுடன் பிறக்க நீங்க செய்த புண்ணியம் என்ன? அந்த நேரத்தில் தேவேந்திரன் சொன்ன விஷயங்கள் இந்த தர்மத்தில் இருக்கிறது. விமானவத்து எனும் நூலில், இந்த நூலில் உங்களுக்கு பொன்னான தேவ துணிகள் இருக்கிறது. அதே போல பொன்னான கொடிகள் பிளாக்ஸ் இவ்வாறு ஜொலித்து கொண்டு இருக்கிறது. அதே போல பொன் ஆபரணங்களுடன் அலங்கரித்து கொண்டிருக்கிறீங்க, அறிந்து கொண்டிருக்கிறீங்க. அதே போல பொன் நிறத்துடன் இருக்கும் சந்தனம் தன்னுடைய உடம்பில் பூசிக்கொண்டு இருக்கிறீங்க. அதே போல பொன்னான நீல ஆடை அணிந்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, அனைத்தும் பொன் நிறத்தில் தான் கிடைத்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? பூஜை செய்ய போன மலர்களில் நிறமும் அப்படித்தானே, அதுதான் காரணம். தேவேந்திரன் சொல்றார், உங்களுடைய மாளிகையும் பொன்னானது. அதே போல அங்கிருக்கும் படுக்கை கூட பொன்னானது. பாத்திரங்கள், உள்ளே மாளிகையினுள் இருக்கும் பாத்திரங்கள் அனைத்தும் பொன்னால் செய்யப்பட்ட விஷயங்கள். அதே போல குடைகள் பொன்னானது. ரதங்கள் பொன்னால் செய்யப்பட்டது, உருவாகியது. அது மட்டும் இல்லை, பாருங்க, இந்த பிராணிகள் கூட அவருடைய வண்டியில் காட்டியிருக்கும் குதிரைகள் கூட பொன் நிறத்தால் தான் ஜொலித்து கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, காற்று சாமரம் வீசும் இந்த ஃபேன் இருக்குதானே, அந்த ஃபேன் கூட பொன்
நிறத்தில் தான் இருந்திருக்கிறது. தேவேந்திரன் கேட்கிறார், பத்தா, நீங்க மனித உலகில் செய்த புண்ணியம் என்ன? பாலிமொழி அடிப்படைதான் இருக்கிறது. கிங் கம்ம கரி பத்தே ஒப்பே மானசகே பவே. பத்தே வந்து பத்தா எனப்படுபவரை அழைக்கும் முறை. பத்தே தமிழிலும் அப்படிதானே, ஆசிரியர் ஆசிரியரே அப்படிதானே, அதுதான் அதே போல்தான் பத்தா பத்தே. கிங் கம்ம மக்கரே, என்ன நீங்க செய்த கம்ம. தேவதையை பூச்சிதாக சிக்க கிஸ் கம்ம சிதம் பலாந்தே. கேட்கும் போது எங்களுக்கு சொல்லுங்க, நீங்க செய்த புண்ணியம் என்ன? என்ன புண்ணியம், எந்த புண்ணியம் மூலம் இப்படியான பலன்கள் கிடைக்கிறது என்று கேட்டார். அப்போது அவர்கள் சொல்றார், பீர்க்காங்காய் நாகுமலர்களை சென்று புத்த பகவானுடைய தூவிக்காக தான் போய்கொண்டிருந்தேன். புத்த பகவானுடைய திரு உடம்பும் என்னுடைய மனதுக்கு வந்தது. எனக்கு மிகவும் புதுமையான மகிழ்ச்சி மனதுக்கு வந்தது. அந்த தூவியை பற்றி தான் நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். பெண் மாண்டு வருவதை கவனிக்கவில்லை. இந்த தூவிக்கு இட்டு சென்று மலர்களை பூஜை செய்யும் கருத்து எனக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. பெண் மாடு கொத்தி நான் இறந்து விட்டேன். அந்த புண்ணியம் எனக்கு செய்கிறது கொள்ள முடிந்தால் நான் இதை விட சுகம் பெறுகிறேன் என்றுதான் நான் சிந்திக்கிறேன். பார்க்க அந்த புண்ணிய செயல் முழுமையாக செய்து கொள்ள முடியவில்லை. ஆனா அவர் சிந்தித்தால் தானே புத்த பகவானுடைய தூவிக்கு இந்த மலர்களை பூஜை பண்ண வேண்டும். புத்த பகவான் ஒளிந்திருக்கிறார், சேதனாம் விக்கவே கம்மன் வதாமி. கம்ம என்றால் என்ன? சேதனா. சேதித்தா கம்மன் கரோதி காயன வாசா மனசா. சிந்தித்து கம்மங்கள் செய்கிறது உடம்பினால், வார்த்தைகளினால், மனதினால். கர்மங்கள் சேரும் 3 முறைகள், 3 துவாரங்கள். சரியா? சேதனா பிக்குவை காமன் வதான். பிக்குவதே சேதனா அல்லது சிந்தனை தான் கர்மம். அதனால் சேதனா இருந்தது. தூவிக்கு சென்ற இந்த மலர்களை பூஜை பண்ண வேண்டும் சொல்லி, அதே போல்தான் இன்னும் ஒரு புண்ணியம் செய்தார். அதுதான் புத்த பகவானுடைய திரு உடம்பினை பற்றி சிந்திக்கும் போது நிறைய மகிழ்ச்சி, புதுமையான மகிழ்ச்சி மனதுக்கு உருவாகியது சொல்லி இருக்கிறது. பாருங்கள், புத்த பகவானை பற்றி பக்தி கொண்டாலும் நேசிப்பு ஏற்பட்டாலும் மனதில் பிரகாசம் அடையும். அது மட்டும் இல்லை, புண்ணியம் சேர்கிறது. பிறகு அவர் சொல்லும் இங்கே ஒரு விஷயம்தான், இவ்வாறு இந்த புண்ணியம் முழுமை அடைய செய்து கொள்ள முடியும் என்றால் அதை செய்து கொள்ள முடியவில்லை. முடிந்தால் நான் இதை விட புண்ணியம் செய்ய எடுத்துக்கொள்கிறேன், இதை விட சுகம் எடுத்துக்கொள்கிறேன், பெறுகிறேன் சொல்லித்தான் சொன்னார். தாவத்தின் செய்யும் தேவ உலகத்துக்கு தளபதியான மகையனும் தேவர்களுக்கு இவர் தான் சக்கர தேவேந்திரனுக்கு பதில் தந்தார் இவர். சரியா? மகவா எனப்படும் சக்கர தேவேந்திரன் அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஏனைய தேவர்கள் மகிழ்விக்கும் வகையில் மாத்தளையனும் தேவனுக்கு இவ்வாறு கூறினார். மாத்தளையன் எனப்படுபவர் தான் சக்கர தேவேந்திரனுடைய சாரதி அல்லது டிரைவர். அவர் தான் கிட்ட இருக்கின்றவர்.
அவருக்கு இவ்வாறு கூறியிருக்கிறார். ஏனையவர்களுக்கும் கேட்கும் வகையில் පස්ස මාතරේ අච්චිරං චිත්තං කම්ම පලං ඉදං අපකම්පි කතන් දෙය පුඤ්ඤං හෝති මහපලං මාතරේ පාරුංග මේ අලහාන කම්ම අලංගලේ පට්‍රේ அப்பகம்பி கதம் தெய்யம் புண்ணியம் ஹோதி மகாபலன் அப்பகம் வந்து சிறிய தெய்யம் கொடுக்கின்ற விஷயம் சிறிய அளவில் இருந்தாலும் புண்ணியம் பெரும் பலன் தந்தது, பெரும் பலன் தரும். அதுதான் அங்கே நடந்த விஷயம். தீர்க்கங்காய் நான்கு மலர்கள் சிறிய சிறிய விஷயம். அது விலை கொடுக்க தேவையில்லை. அது விலை இல்லை, மலிவானது. காசு கொடுக்காம இருக்கலாம். அவர் சொல்றார், நப்தி ஜித்தே பசன்னமி அப்பிகானாவ தக்கினா ததாகதேவா சம்புத்தே அத்தவா தச சாவுக்கே. இந்த மனது தெளிவுபடுத்தி கொண்டு, அப்படி இல்லாவிட்டால் மனதினால் பிரகாசம் அடைந்து அல்லது மனதினால் பக்தி கொண்டு செய்யும் இந்த பூஜை, இந்த அல்லது இந்த தானம் புத்த பகவானுக்கு சரி, புத்த பகவானுடைய சீடருக்கு சரி செய்தால் அந்த தக்கினா சிறியது அல்ல, அந்த புண்ணியம் சிறிய விஷயம் அல்ல. புரிந்து கொள்ள முடியும் தானே? புத்த பகவானுக்கு சரி, அந்த ஒரு சீடருக்கு சரி, தன்னுடைய மனதினால் பக்தி கொண்டு நேசிப்புடன் ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்தால் அந்த கொடுக்கும் அந்த பூஜை சிறிய விஷயம் ஆகாது, பெரிய விஷயம். சரியா? அதுதான் இங்கே இருக்கும் பொருள். එහි මාතරියම් හේපි බිහියෝ බිහියෝ මහේමසේ තථාගතස්ස දාතියෝ සුඛෝ පුඤ්ඤාන මොච්චයෝ මාතරි වාරුංග. நாம் இந்த திரும்பி திரும்பி புத்த பகவானுடைய தாத்துகளை வணங்குவோம். சுகோ புண்ணியான முச்சையோ, புண்ணியத்துக்கு தான் சுகம் என்று சொல்லுவோம். புண்ணியம் சுகோ புண்ணியான முச்சையோ, புண்ணியம் சுகம் எனப்படும். அதுதான் பொருள். மாதரைக்கு அழைக்கிறார், புத்த பகவானுடைய தாத்துகளை பூஜை செய்வோம் சொல்லி. அதே போல சொல்றார், திட்டந்தே நிபுதி ஜாபி சமய சித்தே சமய பலம் சேது பனிதி ஹேதுவை சத்தாகச்ச சுகதி. புத்த பகவான் உயிரோடு வாழும் போதும் பரிநிபானம் அடைந்திருக்கும் போதும் இந்த சம சித்தத்தினால் ஏதாவது ஒரு பூஜை செய்தால் சம பலன் கிடைக்கும், சம புண்ணியம் கிடைக்கிறது. புத்த பகவான் உயிரோடு வாழ்ந்தாலும், இப்ப புத்த பகவான் பரிநிபானம் அடைந்திருந்தாலும் ஏதாவது ஒரு பூஜை சம சித்தத்தினால் செய்ய வேணும். அதாவது புத்த பகவான் உயிரோடு வாழும் போது மனதில் இருந்த நம்பிக்கை அல்லது கௌரவம் அல்லது நேசிப்பு, அதே விஷயத்தினால் இப்பவும் அப்படியே செய்தால் சமசித்தத்தினால் சம புண்ணியம் சேர்கிறது என்று தான் இங்கே இருக்கிறது. சேது பனிதி ஹேதுவை சத்தாகச்ச சுகதி. மனதில் நிலைக்கு செய்து கொள்ளும் நல்ல விஷயங்களுக்கு ஏற்பதான் இந்த சொர்க்கம் கிடைக்கிறது மனிதர்களுக்கு. சரியா? சொர்க்கத்துக்கு போக காரணம் அது. बहुन्नं मत अर्थाय उपज्ञाति तथागता यत्कारां करित्वान सग्गं गच्छन्ति दायका. बहुन्नं मत अर्थाय நிறைய பேருக்கு அர்த்தத்துக்கு நன்மைக்கு தான் புத்த பகவான்மார்கள் பிறக்கிறார்கள். यत्कारां करित्वान सग्गं गच्छन्ति दायका. பூஜைகளை செய்துவிட்டு இல்லாவிட்டால் வேறு வேறு புண்ணியம் ஈட்டும் செயல்களை செய்துவிட்டு
தாயகர்கள் அல்ல இல்லாவிட்டால் கொடுக்கின்றவர்கள் ஸ்வர்க்கத்துக்கு போவார்கள் என்றால் அப்படியான புத்த பகவான்மார்கள் நிறைய பேருக்கு சுகாத்துக்கு நன்மைக்குத்தான் உலகில் தோன்றுவார்கள் என்றுதான் இதில் பொருள். இப்படி சொல்லிவிட்டு இங்கே ஒரு அழைப்பு இருக்கிறதானே, மாதலை புத்த பகவானுடைய தாத்துகளை திரும்பி திரும்பி பூஜை செய்வோம் சொல்லி அவர் சொன்ன பிறகு மாதலை இந்த அட்டகதாவில் இருக்கு. மாதலை அந்த ரதத்தினை அப்படியே தாவதீச தெய்வ உலகத்தில் இருந்து தூவி வணங்குவதற்கு அப்படியே திரும்பினார் சொல்லி. அங்கே இருக்கும் தூவி பெயர் என்ன? அதுதான் சிலுமின தூவி. தாவதீச எனும் தேவ உலகத்தில் தான் சிலுமின தூவி இருக்கிறது. சலுமினி தூவி என்றும் ஒரு தூவி இருக்கிறது. அது இருக்கிறதோ பிராம உலகத்தில். சலுமின தூவி தான் புத்த பகவான் சம்புதனை அடைய முன்பு, அதாவது வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டு துறவரம் போன பிறகு அந்த இடத்தில் புத்த பகவானுடைய அது சித்தார்த்த கௌதம துறவி பயன்படுத்தப்பட்ட துணிகள் புதைத்து வைத்திருக்கும் இடம் சலுமினி என்று சொல்வதற்கு காரணம் அது பிரம்மூலத்தில் இருக்கிறது என்று அந்த ஞாபகம் என்னுடைய மனதில் இப்போது குறைந்து போயிருக்கிறது. எனக்கு இவ்வாறு சொல்லும் போது புத்வா சித்தார்த்த கௌதம துறையுடைய இந்த கூந்தல் கூட ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் காலமாக இதை வாசிக்க முடியவில்லை. இது அதுதான் காரணம். இந்த தேவேந்திரன் தாவதீச உலகத்தில் சாப்பிட்ட தேவேந்திரன் அப்போது அந்த சிலுமின தூவி வணங்குவதற்கு போய்கொண்டிருந்தார். போகும்போது ஏனைய ரதங்களும் 2 கோடிக்கு அதிகமான தேவர்கள் திருப்பினார்கள். 7 நாட்களாக அந்த தூவியை வணங்கினார்கள் என்று இந்த ஆட்டக்கதாவில் இருக்கிறது. இப்போது உங்களுக்கு புரியும், நிறைய அளவில் இந்த தேவ உலகங்களுக்கு சென்றுவிட்டு அந்த தேவ மாளிகைகளை பற்றி கதைகள் இந்த பூ உலகத்துக்கு எடுத்து வந்து கூறியவர் தான் முகலான மகாதேரர் அக்க சாவகர், இரண்டாம அக்க சாவகர். அவர் உங்களுக்கு புரியும், எல்லோருக்கும் தெரியும். புத்த பகவான் பரிநிபானம் அடைய முன்பு அக்க சாவகர்கள் 2 பேரும் பரிநிபானம் அடைந்து தான் இருந்தார்கள். இப்போது இந்த கதை நடக்கும் போது புத்த பகவானும் பரிநிபானம் அடைந்து தான் இருந்தார். அப்போது இந்த கதை பூ உலகத்துக்கு எடுத்து வந்தவர் யார்? அட்டகதாவில் இருக்கிறது. நாரத எனப்படும் மகாதேரர் தேவ உலகத்துக்கு போன பிறகு இந்த சம்பவத்தை பற்றி கேட்டுவிட்டு இந்த கதையை வந்து இங்கே முதலாவது தம் சங்கீதி செய்த பிக்குமார்களுக்கு கூறி முதலாவது தம் சங்கீதியில் அந்த தர்மத்துக்கு உட்படுத்தார் சொல்லி அட்டகதாவில் இருக்கிறது. அதனால் இப்போது உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அப்பகம்பி கதான் தெய்யான் புண்ணியங்கோதி மாப்பலாம். கொடுக்கும் விஷயம் சிறியதாக இருந்தாலும் புண்ணியம் பெரும் பலன் தரும். யாருக்கு கொடுத்தால் புத்த பகவானுக்கு சரி, அப்படியான சீருக்கு அராத சீடர்கள் இருந்தார்கள் தானே, அல்லது சங்கத்தினரேனும் மனப்பான்மையும் கொடுக்கும் தானங்கள், அப்படியான விஷயங்கள். அதனால் முதலில் ஒரு தூவியை வணங்க போகும் போது, போதி மரம் வணங்க போகும் போது, அல்லது சிலை வணங்க போகும் போது, தாத்து வணங்க போகும் போது முதலில் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? மலர்கள், அதே போல நீர், சந்தன குச்சிகள் அவை தயாரிக்க வரும். தயாரிக்கும் போது சும்மா அல்ல, இல்லாத விஷயங்களை பற்றி, அதே போல நிறைய மனதுக்கு அலைகள் போல வரும் சிந்தனைகள் சிந்தித்து கொண்டு செய்வது நல்ல இல்லை. செய்ய வேண்டிய விஷயம் தான் புத்த பகவானுடைய குணங்களை பற்றி சிந்தித்து தான்
அதை செய்ய வேணும் மகிழ்ச்சியுடன் செய்துதான் பூஜை பண்ண வேணும். அதுவும் அழகாக செய்ய வேணும். சக்கச்சந்தானம் என்று இருக்கிறானே, சிலர் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் பதற்றத்துடன் வீட்டு கடைக்கு போறாங்க, போயிட்டு பழங்களை எடுத்து வராங்க. ஒரு பேக் ஒன்றில் 50 சதங்களுக்கு இருக்குதானே பேக்ஸ், பொலி பேக்ஸ் எடுத்து வந்து உதசிலை இருக்கும் இடத்தில் அது இப்படி மடிந்து அப்படியே வச்சு வணங்கி வராங்க. அது சக்கச்சு தானமா, நன்றாக ஒழுங்கப்படுத்தி கொடுத்த தானம் அல்ல. புத்த குணங்களை சிந்தித்து முதலில் மனது ஒருமைப்படுத்த வேணும். அவ்வாறு செய்துவிட்டுதான் ஒருமைப்பட்ட மனதுடன் பூஜை பண்ண வேணும். புண்ணிய பலன் அதிகம், சிறிய பலன் அல்ல. சாதாரண முறையில் பூஜை செய்தாலும் புண்ணியம் இருக்கிறது. அதை விட நிறைய புண்ணியம் சேரும் விஷயம்தான் இது. சரியா? அதனால் புத்த குணங்களை பற்றி மனதில் ஞாபகம் வச்சு கொண்டிருப்பது மிகவும் பிரயோசனம் என்ற விஷயம். ஞாபகத்தில் வச்சு கொள்ள வரும். ஒரு தூபியை வணங்க போனாலும், போதியை வணங்க போனாலும், சிலை வணங்க போனாலும் புத்த குணங்களை நினைவு கூறி தான் போக வேணும். சரியா? அவ்வாறு செய்துவிட்டு பூஜை பண்ணலாம். அவ்வாறு மிகவும் மகிழ்ச்சியுடன் பூஜை செய்து, இந்த பூஜை செய்யுள்ள இருக்குதானே வந்தனா செய்யும் போது சிலருடைய மனம் அந்த இடத்திலேயே ஒரு நிலைப்படும், சமாதி பெறும். அப்படியான அளவுக்கு இது நன்றாக செய்ய பழகியவர்கள் இருக்கிறார்கள். அப்படியான பெரும் மகிழ்ச்சியுடன். அதனால் அவ்வாறு தான் ஒரு பூஜை செய்ய முயற்சி செய்ய வேணும். இப்போது புத்த பகவானுடைய குணங்களை பற்றி இருக்கும் இந்த புத்தான தியானம் கொஞ்சம் செய்வோம் தானே.